ஹலோ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் டு எவ்ரி ஒன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு தர சப்போர்ட்டுக்கு ஓவர்வெல்ம்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி டின்னர் ப்ரிப்பரேஷன் ரூட்டீன் மாதிரி பார்க்க போகிறோம். டின்னர் ப்ரிப்பரேஷனோட நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னெல்லாம் ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். ஆக்சுவலி இது டெய்லி ரூட்டீனாக இருக்காது, டெய்லி இதே தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ன்றதால அது எப்பயுமே வேரி ஆகும். வீக்கெண்ட்ஸில் இல்லாட்டி ஹாலிடேஸில் நைட் ரூட்டீன் நார்மலி எப்பயுமே சேமாகவே இருக்கும். பட் வீக் டேஸில் அப்படி இருக்காது. ஏன்னா தூங்குகிற நேரம் சில நேரத்துக்கு லேட் ஆகும், இல்லாட்டி ஏர்லியாக தூங்கிடுவாங்க, இல்லாட்டி ஈஸி டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவோம், டிஃபிகல்ட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவோன்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நார்மலி என்னோடய நைட் ரூட்டீன் எப்போயுமே ஒரு 7க்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 4 to 7 நான் டியூஷன்ஸ் கிளாஸ் செய்கிறேன், அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பசங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் தான் என்னோடய ரூட்டீன் தொடங்கும். இன்ஃபேக்ட் எங்களோட டீ டைம் கூட 7க்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்துடுவார், பட் ஐ ஹாவ் நோ ஆப்ஷன். பசங்க இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாததால் அதுக்கு பிறகு தான் நான் டீ மேக் பண்ணுவேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். ஓகே, டியூஷன் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டீ மேக் பண்ணி குடித்த பிறகு ஒரு எனர்ஜி வரும். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டுக்கு செய்கிறது என்னென்னா இந்த டேபிள் க்ளீன் பண்ணுறது. இந்த டேபிள் எப்போவுமே மெஸ்ஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டேபிளை வச்சு தான் நான் கிளாஸஸ் எடுப்பேன். ஷார்ப்னர் பீசஸ், அப்புறம் பென்சில், இரேசர்ஸ், தண்ணி கொட்டியிருப்பாங்க அப்படின்னு நிறைய மெஸ்ஸி ஒர்க் இதில் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டுக்கு நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹலாவோட க்யூட் லிட்டில் வாட்டர் டிஸ்பென்சர். இதை நாங்கள் துபாயிலிருந்து வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு கேட்டாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ஈஸியாக கூட இருக்குது. நீங்களும் இப்படி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க வாட்டர்னு கேட்க மாட்டாங்க. அடுத்து நாங்கள் க்ளே பாட்டில் தான் தண்ணி வச்சுருக்கதா ரொம்ப கோல்டாக இருக்கும். அவங்களுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப கோல்டு அவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். அது நியர்லி பக்கத்துலேயே கிட்டடியிலே வைக்கிறதால அவங்க எப்போயுமே அதை என்ஜாய் பண்ணி அதுலேருந்து தேவையான அளவு தண்ணி குடிச்சுக்கப்பாங்க. அது முடிய நான் இது பண்ணிப்பேன். அப்புறம் ஓகே, ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி உங்களோட வீட்லேயும் க்ளே டிஸ்பென்சர் இருக்குன்னா அதை நல்லா எப்போயுமே இப்படி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டர்ட்டின்னு. எத்தனை முறை கழுவி வச்சாலும் அதில் ஒரு வகையான டர்ட் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இப்போ டேபிள் அரேஞ்ச் ஆகியாச்சு. இன்றைக்கி நான் டின்னருக்கு கார்லிக் ப்ரெட், அதாவது கார்லிக் ரொட்டி மாதிரி செஞ்சு சிக்கன் கறி, அப்புறம் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான கறியையும் இப்போவே பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்லிக் ப்ரெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொட்டி நீங்கள் மில்க் பவுடரில், அதாவது கோகோனட் மில்க் பவுடரில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் கோகோனட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கோகோனட் நான் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து அதுக்கு தேவையான அளவு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தப்பறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஃப்ளார் அதில் ஆட் பண்ண முன்னே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு 4 பெரிய ஸ்பூன் நிறைய, அதாவது ரைஸ் நம்ம எடுப்போம்ல, அந்த கரண்டி ஃபுல்லாக ஒரு 4 இல்லாட்டி 5 கரண்டி எடுத்தேன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு ரொட்டி நான் பண்ணிட முடியும். ஸோ ஒரு 4 to 5 கரண்டி போட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம நார்மலாக எப்படி பராட்டா சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரியான டவ்வை நம்ம மேக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டவ் அவ்வளோ ரஃப்பாலாம் இருக்காது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்க தேவையில்லை. அதோட கொஞ்சம் ஒரு தன்மையாக இருந்தால் கூட இட்ஸ் ஓகே. இப்போது எனக்கு தேவையான மாதிரி ஒரு 4 to 5 பவுல்ஸ் நான் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 15 minutes நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். அந்த டைம் கேப்பில் நம்ம கறி பண்ணலாம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சிக்கன் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அதோட பெப்பர் பவுடர், அது ரெண்டையும் போட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு 15 to 20 minutes நம்ம நல்லா குக் பண்ண விடலாம். அந்த சிக்கன் நல்லா குக் ஆகி அது லேயர்ஸாக பீசஸாக கலண்டு வர மாதிரி நம்ம நல்லா குக் பண்ண விடலாம்.
ஓகே, இப்போது சிக்கன் குக் பண்ண வச்சுட்டோம். இப்போது நம்ம ரொட்டியை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ரொட்டியை நல்லா ரவுண்ட் பண்ணி இது இப்போ கொஞ்சம் பாருங்கள் முந்தி ஸ்டிக்கியாக இருந்துச்சு. இப்போ அது வந்து ரஃப் கன்சிஸ்டன்சி, லைட்டாக ரஃப் அண்ட் சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ரஃப் அண்ட் சாஃப்ட். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம நல்லா இப்படி லைட்டாக தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் தட்டி எடுத்துக்கக்கூடாது. நமக்கு தேவையான ஆயிலை வந்து 2 கையிலையும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி அது நம்ம கையாலேயே லைட்டாக அதை தட்டி எடுத்துக்கணும். நம்ம பராட்டா செய்வோம்ல அதை மாதிரி லைட்டாக இப்படி தட்டி எடுத்துக்கணும். ஓகே, பேரலலி நமக்கு தேவையான கார்லிக் அப்புறம் ஆனியன் இது ரெண்டையும் சின்னதாக சாப் பண்ணி, ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி, நமக்கு தேவையான அளவு சால்ட், பெப்பர், உங்களுக்கு வேணும்னா ஆரிகானோ இதையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுக்கிற பராட்டாவை, அதாவது ரொட்டியை, கார்லிக் ரொட்டியை நம்ம இதில் போட போகிறோம். தவாவில் போட போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலால் நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கார்லிக் அப்புறம் ஆனியன் மிக்சரை போட்டு நம்ம லைட்டாக ஒரு ஸ்பெச்சுலாவால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் வந்து பட்டர் விருப்பமான ஆக்கள் இருந்தால் பட்டர், இல்லாட்டி ஆயில் ஓகேன்னு நினைக்கிறவங்களாம் இருந்தால் இதுக்கு ஆயில் வந்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பட்டர் ப்ரிஃபர் பண்ணுறதால இது 2 சைட்லேயும் லைட்டாக பட்டர் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். அந்த பட்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கார்லிக் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று பண்ணி காட்டுறேன். டன். ஓகே, கார்லிக் ரொட்டி பண்ணோன்னா அதுக்கான கிரேவி கறியும் பண்ணணும்ல. இப்போ நான் ஆல்ரெடி போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கன் இதிலே 1 kg சிக்கன் எடுத்து அதில் போன்லெஸ் சிக்கன் பீசஸை செப்ரேட் பண்ணிவிட்டு நான் மற்ற சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் டின்னருக்காக. இதில் வந்து நான் பெப்பர் பவுடர், கொரியண்டர் பவுடர், cumin பவுடர், சால்ட், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான மாதிரி ஆனியன் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 செப்பரேட்டாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு நம்ம சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான கறி மேக் பண்ணுறதுக்கான ஆனியன் அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ், அப்புறம் அதர் சைடில் வந்து நம்ம டின்னருக்கு நம்ம மேக் பண்ணுற சிக்கன் கறிக்கு தேவையான ஆனியன்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஓகே, கார்லிக் ப்ரெட்டுக்கு தேவையான சிக்கன் கறி பண்ணுறதுக்கு முதலாவது ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, அப்புறம் மற்ற உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணினேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே ஆட் பண்ணி அது நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மெல் போகிற டைமில் ஆனியனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி அதுக்கு நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டாக வரும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கறிக்கு தேவையான டொமேட்டோ, அதாவது தக்காளியை வெட்டி எடுத்துக்கிறேன். அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, மீன் டைமில் நம்ம சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு. ஓகே, இங்கே நல்லா என்னோடய ஆனியன் டிரான்ஸ்பெரண்ட் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து டொமேட்டோ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டொமேட்டோ மிக்ஸ் பண்ணதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேஷி கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மூடி வச்சு மூடி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த சிக்கன் சாண்ட்விச்சுக்கான போன்லெஸ் சிக்கன் நல்லா பாயில் ஆகி குக் ஆகி வந்திருக்கு. அந்த சிக்கன் பீசஸை இப்படி ரைட்டாக லேயர் பண்ணிக்கோங்க. சின்ன பீசஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிச்சு எடுத்துக்க வேணாம், லேயராகவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சிக்கன் குக் பண்ண அந்த தண்ணியை கூட வீசிட வேணாம். அதைத்தான் நம்ம இப்போ கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போது டின்னருக்கான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணுற டைம். ஆல்ரெடி நமக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணதால் லைட்டாக கரம் மசாலா பவுடர் அண்ட் கொஞ்சம் மசாலா பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதெல்லாம் நல்லா குக் ஆனப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுக்க போகிறேன்.
ஒரு 20 மினிட்ஸ் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான கறி மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு க்ளே பாட்டில் எனக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஹீட்டான ஆயிலில் எனக்கு தேவையான அளவு கரி லீவ்ஸ் ஆனியனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சர் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட், பெப்பர், கொஞ்சம் கியூமின் பவுடர். அப்போது நான் பண்ண மிக்சருக்கு உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர், 2 டீஸ்பூன் ஆஃப் கியூமின் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அதில் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணக்குள்ளே யூஸ் பண்ண அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண தண்ணி, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். ஓகே, சிக்கன் சாண்ட்விச்சுக்கான கறி ரெடி ஆயிடுச்சு. அது ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நல்லா வாட்டரியாகவும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியில் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான கறி ரெடி ஆனோடனே அதுக்கு தேவையான பட்டர் மாதிரி ஒன்று மேக் பண்ணி அதில் தான் அந்த கறியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சீஸ் க்ரீம் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் பெரி பெரி சோஸ், ஹாட் சில்லி பெரி பெரி சோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு கார்லிக் சோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த கார்லிக் பேஸ்ட், அரேபியன் ஷாப்ஸில் கொடுக்குற அந்த கார்லிக் பேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் பேஸ்ட் இருக்குது, அந்த கார்லிக் சோஸ் இருக்குது. அதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சீஸ் க்ரீம், பெரி பெரி சோஸ், அப்புறம் வந்து கார்லிக் சோஸ், இதை மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த க்ரீமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் கறியை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சிக்கன் சாண்ட்விச் வீடியோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, டின்னருக்கு தேவையான சிக்கன் கறி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான கறி கிரேவி உங்களுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னோடய சின்ன டிப்ஸ். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி எங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். நீங்கள் நிறைய சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். Once again, let's together capture and explore the moments. Thank you.